ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கல்வன் இந்த படத்தை வந்து பி சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜி பிரகாஷ், தீனா, இவனா பாரதி ராஜா சார்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருக்காரு. சிம்பிளா கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சத்தியமங்கலம் ஃபார் சைடு ஒரு கிராமம் இருக்கும். இந்த தீனாவும் ஜி பிரகாஷும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பசங்களா இருப்பாங்க. எந்த வேலை வெட்டியா இருப்பாங்க, வீடு வீடா போய் திருட்டுவாங்க. நீங்க வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஜி பிரகாஷ் வந்து ஆன்டி பூச்சர் ஜாப் வாங்கணும். அங்க வந்து பணம் கேட்பாங்க, பணம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து கிராமத்துல எல்லாம் சில குடும்பங்கள்லாம் இருக்கும். குடும்பத்துல யாராவது காட்டுல வந்து யானை கிட்ட மதிப்பீடு சேர்த்தா 4 லட்சம் ரூபாய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நிவாரணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து இவர் சொந்த பண்ண யாரும் இருக்காது. ஒரு அனாதாசிரமத்துக்கு வந்து பெரிய முதியோர் ஆசிரமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வேலைக்கு போவார். அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாரதி ராஜாவை தாத்தாவை தத்து எடுப்பாரு. அவர் காட்டுல கொண்டு போய் கொடுத்து யானை கிட்ட மிதி வாங்க 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லி கெட்ட எண்ணத்தோடு கொண்டு வராரு. அவர் என்ன நிறைவேறதா இல்லையான்ற கதை இப்படிதான் போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி ஸ்டோரி எதுவுமே இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மற்றபடி தேட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இந்த படம் எதுவுமே இல்லை. போர் அடிச்சு எந்த படமும் எனக்கு வீட்டுல எந்த படமும் இல்ல, எல்லா படமும் நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். மறக்காம வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்